ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான டாபிக் பற்றி தான் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். மே 10ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதியானது வருதுங்க. இந்த அக்ஷய திருதி பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான நாள் அப்படின்னு சொல்லலாங்க. அப்படிப்பட்ட இந்த நாள் பார்த்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த நாளான வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வரதுனால இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாளாவே நம்ம சொல்லலாங்க. ஸோ இந்த மாதிரி அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்கள் இந்த பொருள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டமே இருக்காது அப்படின்னு சொல்லலாங்க. உங்கள் வாழ்க்கையில் பண கஷ்டம் இல்லாமல் பணம் மென்மேலும் பெருகும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் தங்கம் மென்மேலும் உங்கள் வாழ்க்கையில் பெருகி கொண்டே இருக்குங்க. ஸோ எந்த மாதிரி பொருள் அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கினா நம்ம வாழ்க்கையில் வளர்ச்சி அதிகமாக இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பாக இருக்க அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த பொருள் வாங்கணும் அப்படின்னு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பௌர்ணமி அல்லது அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது திருதி திருதியை அப்படின்னு சொல்லப்படுது. சித்திரை மாதத்தில் அமாவாசைக்கு பின் வரும் வளர்பிறை திருதியை அக்ஷய திருதி அப்படின்னு சொல்லலாங்க. சயம் என்றால் தேய்தல் என்று பொருள், அக்ஷயம் என்றால் தேயாது குறையாது வளர்த்தல் என்று பொருள். சித்திரை மாத வளர்ப்பிறையில் வரும் திருதியை நாளே அக்ஷய திருதி என்று சொல்லலாங்க. எல்லா நலன்களையும் குறைவில்லாது அள்ளி கொடுக்கும் இந்த நாட்களை நிறைய பேர் கொண்டாடுகின்றனர். அதனால தாங்க விலை உயர்ந்ததாக கருதப்படும் தங்கத்தை அன்று மக்கள் நிறையவே விரும்பி வாங்குறாங்க அப்படின்னு சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சிறப்புமிக்க நாளான 3வது திதி நாளில் பார்த்தீங்கன்னா திருதியை திருநாள் கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லப்படுகிறது. தமிழ் மாதத்தில் சித்திரை மாத அமாவாசைக்கு பிறகு வரும் 3வது பிறையான அக்ஷய திருநாள் மிகவும் விசேஷமானது அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா அதிகாலையில எழுந்து நீராடி விட்டு பூஜை அறையில் கோலம் விட்டு அதன் மேல் ஒரு மனை பலகை போட்டு மேலே வாழை இலை ஒன்று வைக்கணுங்க. இலையின் நடுவே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பச்சரிசியை பரப்பி அதன் மேல் ஒரு செம்பில் நீர் நிரப்பி மாவிலை மஞ்சள் தடவிய தேங்காய் வைத்து கலசமா வைக்கணுங்க. கலசத்தின் அருகே பார்த்தீங்கன்னா ஒரு படி ஆளாக்கு அல்லது ஒரு டம்ளரில் நெல் நிறுத்து வைக்கணுங்க. கலசத்திற்கு பொட்டு பூவும் கண்டிப்பா வைக்கணுங்க. அதே போல லக்ஷ்மி நாராயணர் படம் இருந்தால் அதனையும் வைத்து அலங்கரிக்கலாம். பின்னர் குத்து விளக்கினை ஏற்றி வைக்கணுங்க. மஞ்சள் பிள்ளையால் பிடித்து வாழையிலின் வலப்பக்கமாக கண்டிப்பா வைக்கணுங்க. நீங்கள் புதிதாக வாங்கிய பொருளை கலசத்தின் முன்பாக வைக்கணுங்க. விலை உயர்ந்த பொருளாக இருக்கணும்னு கண்டிப்பா அவசியமே இல்லைங்க. அக்ஷய திருதிய நாளில் எல்லாராலும் வாங்க முடிந்த பொருளான உப்பை வாங்கி வைத்தாலே போதுங்க. அதாவது அஷ்டலட்சுமி கடாட்சம் உங்கள் வீடு தேடி வந்துவிடும் அப்படின்னு நம்பிக்கையாவே சொல்லலாங்க. முதலில் பார்த்தீங்கன்னா விநாயகரை வேண்டிக் கொள்ளுங்க. பின்னர் கலசத்தில் மகாலட்சுமியை எழுந்தருளும்படி பிரார்த்தியுங்கள். உங்களுக்கு தெரிந்த விஷ்ணு லட்சுமி சிவன் பார்வதி குபேரன் துதிகளை கண்டிப்பா சொல்லலாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சொல்ல முடியலனாலும் இந்த மாதிரி நீங்க கேட்கலாங்க. குசேலரின் கதையை படிப்பது கேட்பது சொல்வது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லப்படுது. பின்னர் பார்த்தீங்கன்னா அவரவர் வழக்கப்படி தூப தீப ஆராதனைகள் செய்யலாங்க. இந்த பூஜையில் பாயாசம் அல்லது சர்க்கரை கலந்த பால் நிவேதனமாக வைப்பது நல்லது. அன்றைய தினம் பார்த்தீங்கன்னா மாலையில் சிவன் ஆலயம் பெருமாள் கோவில் என்று உங்களால் இயன்ற தலத்திற்கு சென்று தரிசனம் செய்து கொள்ளுங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மீண்டும் தூப தீப ஆராதனை கலசத்துக்கு செய்துவிட்டு கலசத்தினை வடக்கு பக்கமாக நகர்த்தி வைக்கணுங்க. உண்ணாவிரதம் இருப்பது, எளிய திரவ ஆகாரம் மற்றும் உண்பது எல்லாம் அவரவர வசதி அப்படின்னு சொல்லப்படுது. உங்கள் உடல்நலத்தை பொறுத்து நீங்கள் விரதத்தை மேற்கொள்ளலாம். கலசத்தினை பார்த்தீங்கன்னா நகர்த்துவது விரதத்தினை நிறைவு செய்து விட்டதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுது. நீங்கள் பயன்படுத்திய அரிசி, கலச தேங்காய் மற்ற பொருட்களை வீட்டு உபயோகத்திற்கு கண்டிப்பா பயன்படுத்தி கொள்ளலாங்க. அதே போல ஸ்வர்ண கௌரி பூஜை அப்படின்னா என்னன்னு தெரிந்து கொள்ளலாம். கர்நாடகா மாநிலத்தில் அக்ஷய திருதியை தினத்தன்று பெண்கள் ஒரு கலசம் வைத்து அதில் ஒரு கௌரியை எழுந்தருள செய்து ஸ்வர்ண கௌரி விரதம் கடைபிடிக்கப்படுகின்றனர் அப்படின்னு சொல்லலாங்க. இதன் மூலம் பார்த்தீங்கன்னா
பார்வதி தேவி தங்கள் வீட்டுக்கு வருவதாக நம்புகின்றனர் அப்படின்னு சொல்லப்படுது. மனப்பேறு, மழலை பாக்கியம், சுமங்கலித்தன்மை, குடும்ப ஒற்றுமை, எல்லோரின் உடல் நலம் ஆகியன வேண்டி அவர்கள் இன்னும் விரதம் இருக்கிறார்கள். விரத முடிவில் இயன்ற அளவில் தானமும் செய்கின்றனர் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அக்ஷய திருதி நாள் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வருவதால் இது ரொம்பவும் சிறப்பு வாய்ந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க. அப்படி வரக்கூடிய இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தானம் தர்மங்கள் செய்கிறதுனால பல கோடி மடங்கு உங்களுக்கு பலன் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் அக்ஷய திருதியால் ஏற்படும் பலன்கள் என்னென்ன அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. அக்ஷய திருதியை நாளில் விரதம் இருப்பது, பூஜைகள் செய்வது, புதிய பொருட்களை வாங்குவது, இவற்றை விட முக்கியமானது பார்த்தீங்கன்னா தானம் அளிப்பது அப்படின்னு சொல்லலாங்க. முன்னோர் கடன்களை செய்வதும் தான் அப்படின்னு சொல்லப்படுது. இல்லாததற்கு உங்களால் இயன்ற அளவு உதவுவது, இது எல்லாமே ரொம்ப ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாவே சொல்லலாங்க. தர்ம தேவதையின் அருளை பெற்று புண்ணிய பாக்கியங்களை நீங்க சேர்த்து கொள்ளலாம். திருமகள் அம்சமாக நல்ல மனைவி அமைய விரும்புவோர், தங்களுக்கு நல்ல மருமகள் வர விரும்புவோர் அக்ஷய திருதிய நாளில் திருக்கோவிலில் வைத்து பெண் பார்க்கும் வைபவத்தையோ நிச்சயதார்த்தையோ நடத்தினால் விரும்பியபடி மணமகள் அமைவாள் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அக்ஷய திருதி அன்னைக்கு என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு தெரிந்து கொள்ளுங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு வாங்கப்படும் எந்த பொருளும் இல்லத்தில் குறைவின்றி நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை. இந்த நாளில் தங்கம் வாங்க நிறைய பேர் விரும்புகின்றனர். ஆனால் இவ்வளவு விலை உயர்ந்த பொருளை அனைவராலும் வாங்க முடியாது. அதற்காக மனம் தளர வேண்டாங்க. நீங்க அந்த நாளில் முக்கியமான பொருளான சில பொருட்களை வாங்கலாங்க. அதாவது உப்பு, அரிசி மற்றும் தேவையான ஓரிரு ஆடைகள், ஏதாவது ஒரு சிறு பாத்திரம், இந்த மாதிரி பொருட்களை நீங்க வாங்கலாங்க. எப்படியும் மாதம் மாதம் மளிகை பொருட்கள் வாங்கி தான் ஆகணுங்க. அதனால இந்த மாதத்தில் மட்டும் இந்த அக்ஷய திருதிய நாளில் வாங்கி வளமே பெறலாங்க. அதே போல அக்ஷய திருதிய நாளில் விலை உயர்ந்த ஆபரணங்கள், பொருட்களை வாங்க மட்டுமின்றி வணிகத்தினை துவங்குதல், பூமி பூஜை போடுதல், புதிய கலையினை கற்க ஆரம்பித்தல் போன்றவற்ற விஷயங்களை செய்யலாங்க. அக்ஷய தினத்தன்று ஆலிலையில் மிருத்யுஞ்ச மந்திரத்தை ஜபித்து தலையினை அடியில் வைத்தால் நோய்களின் கடுமையும் குறையும் அப்படின்னு சொல்லப்படுது. குழந்தைகளின் படுக்கை அடியில் வைத்தால் கண் திருஷ்டி கழியும், பயங்கள் போக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. பூஜை அறையில் வியாபார தளத்தில் வைத்திருந்தால் எதிர்பயம் விலகும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா குபேர பூஜை, லக்ஷ்மி நாராயண பூஜை, சிவ பூஜை, மகாலட்சுமி பூஜை போன்றவற்றை செய்வது நற்பலன்களை தருவுங்க. அக்ஷய திருதிய நாளில் இயன்ற அளவில் தானம் செய்வது மிகவும் சிறந்தது. இந்த நாளில் செய்யப்படும் தானங்கள் பல மடங்கு அதிக நன்மை தருங்க. பித்ருக்களை வணங்கவும் அவர்களுக்கு உரிய நீத்தார் கடன்களை செய்யவும் உரிய நாள் இந்த நாள் அப்படின்னு சொல்லப்படுது. இதனால கிட்ட முன்னோர்களின் ஆசி 3000 மடங்கு நற்பலன்களை தரும் அப்படின்னு ஐதீகமாகவே சொல்லலாங்க. அக்ஷய திருதியும் அதன் வழிபாட்டும் அமைப்பு பற்றி தெரிந்து கொள்ளுங்க. அக்ஷய திருதிய நாளில் பூஜை அறையில் குல தெய்வ இஷ்ட தெய்வங்களை வணங்கி வழிபடும் போதே பூஜையில் தொழில், ஆவணங்கள், பணம் இவற்றையெல்லாம் வைத்து அவர்களுக்குரிய மந்திரங்களை உச்சரித்து வலம்புரி, சங்கில், தீர்த்தம், பால் போன்றவை வைத்து சாமிக்கு நிவேதனம் செய்ய வேண்டும். அதே போல பார்த்தீங்கன்னா அருகம்புல், வில்வம், துளசி, மறிக்குழுந்து, மல்லிகை, செந்தாமரை மலர்களாலும் வீட்டில் வியாபார ஸ்தலங்களில் வழிபாட்டால் தொழில் முன்னேற்றமும் குடும்ப விருத்தியும் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. கஷ்டமும் நஷ்டமும் நீக்கும் அக்ஷய திருதியை. இந்த அக்ஷய தினத்தன்று தங்களால் முடிந்த அளவுக்கு தங்கத்தை வாங்கி ஏழை எளியவர்களுக்கு தானமா கொடுக்கலாங்க. எத்தனையோ ஏழை சகோதரிகள் திருமணத்திற்கு திருமாங்கல்யம் வாங்க முடியாத நிலையில் இருக்கின்றனர். இந்த ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் நீங்க அந்த தங்கத்தை தானமா கொடுக்கலாங்க. அதே போல தண்ணீர் தானம், இந்த மாதிரி தண்ணீர் பந்தல் அமைத்தல், விலங்குகளுக்கு நமது வீட்டு வாசலில் தண்ணீர் நிரப்பி வைத்தல், செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுதல், அன்னதானம் செய்தல், ஆடை தானம் மற்றும் எது இயன்றதோ அதை ஏழை எளியவர்களுக்கு உதவி தேவைப்படுபவர்களுக்கு தானமாக அளிக்கிறது ரொம்பவே ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயமாகவே சொல்லப்படுது. ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் அக்ஷய திருதி அன்னைக்கு எந்த மாதிரி பொருள் வாங்கணும் அப்படின்னு தெரிஞ்சிருப்பீங்க.
மேலும் இது போல புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே போல பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.